ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம 2024 ரிலீஸ் ஆன ப்ளே டைம்னு பிலிப்பைன்ஸ் நாட்டு ஒரு த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்துக்கு பெருசாக ஒன்லைனர்லாம் தேவைப்படாது, இருந்தாலும் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னன்னா, ஒரு சைக்கோ இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா 3 பொண்ணுங்களை கடத்தி யாருமே இல்லாத தனி தீவுக்கு கொண்டு வந்துடுறான். ஸோ அந்த தீவுலேருந்து தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சுற்றியுமே காடாக தான் இருக்கும். அதையும் தாண்டி ஏகப்பட்ட மலைகள் பள்ளங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. அது போக அந்த 3 பொண்ணுங்களையும் கடத்தி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு கேம் ஒன்று வைக்கிறான். ஸோ அந்த கேமில் தப்பிக்கிற ஒருத்தங்க மட்டும்தான் இங்கேருந்து நான் போக விடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதனால அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த தீவுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அந்த தீவுல இருந்து தப்பிச்சாங்களா, அந்த சைக்கோ யாரு, எதுக்கு இந்த மாதிரி கேம் வைக்கிறான், அப்படி என்ன கேம் தான் அது அப்படின்ற கதையை ரொம்பவே த்ரில்லாக சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே 3 பொண்ணுங்க தலை திரிக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. மனசெல்லாம் பயத்தோட எதையோ பார்த்து பயந்துக்கிட்டே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஸ்னைப்பர் தூரத்துல இருந்து இவங்களை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அப்படியே படத்தோடைய டைட்டிலும் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அடுத்தது பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிச்சா அதுல இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, ஸோ இவளுக்கு வந்து கல்யாணமாக போகுது போல. அதனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு பூட்டி நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன்னால இன்னொரு பையன் கூடலாம் டேட் பண்ண முடியாது, அதனால இன்னைக்கு நைட்டே யாரையாவது கனெக்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கல்யாண பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளுடைய லவ்வர் பையனுக்கு ரொம்பவே உண்மையாக இருக்கிறா. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க போல. அதனால இங்கே பாருங்க, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதையும் தாண்டி நான் என்னுடைய லவ்வர் பையனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரொம்பவே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒருத்தன் வரான். பார்க்கறதுக்கு நல்லா ஜிம் பாடி மாதிரி இருக்கான் இல்லையா. ஸோ இதை நம்ம கல்யாண பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாரி எவ்வளோ அழகாக இருக்கிறான், இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சவங்க தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கல்யாண பொண்ணு எல்லாம் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவனை பார்த்தா இந்த கல்யாண பொண்ணை விரிக்க பார்த்துட்டு இருக்கிறான். என்ன எதுன்னு தெரியல. உடனே சும்மா இருப்பாங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் பயப்பிள்ளைங்க. அடியே, அவன் ஒன்று தான் பார்க்குறான் தெரியுமா, நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஆனால் நம்ம கல்யாண பொண்ணு எப்படி லவர் பொண்ணுக்கு உண்மையாக இருக்கிறவளாச்சு. அதனால என்ன பேசுறீங்க நீங்கள், எனக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த கல்யாண பையன் தான். ஸோ அவன் வந்து ஏதோ ஒரு கிளப்ல இருக்கிறான். இங்கே இந்த கல்யாண பொண்ணுக்கும் ரொம்பவே சவுண்டாக இருக்கிறதுனால வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. பேசும்போதே கண்டுபிடிச்சிடறான், எங்கே இருக்க நீ, ஏதோ கிளப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ பேச்சுலர் பார்ட்டி தானே கொடுக்க போறேன்னு சொன்னேன் அப்படின்னதும் அவனும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் இந்த கல்யாண பொண்ணு ஒழுங்கா வீடியோ கால் பண்ணு நான் பார்க்கணும் அப்படின்னதும் அவனும் பண்ணுறான். ஆனால் பார்த்தா அவன் ஒரு கிளப்ல இருக்கிறான். ஸோ பேச்சுலர் பார்ட்டியை இந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கான் போல. நிறைய பொண்ணுங்கள்லாம் பின்னாடி இருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த கல்யாண பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகிட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு திட்டும்போது, இங்க பாரு, இதுதான் கடைசி நாள், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணமாக போறோம், அதுக்கப்புறம் என்னால ஏதாவது ஒரு பொண்ணு கூட பேச முடியுமா சொல்லு. ஸோ இப்போ நான் பேசலாம் இல்லை, சும்மா ஃபன்காக தான் அப்படின்னதுமே இந்த பொண்ணுக்கு வந்து சமக்கம் வந்துடுது. என்னடா இது, நான் இவ்வளோ சின்சியரா உண்மையா இருக்கிறேன், ஆனா இவனை பார்த்தா எப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு கத்திட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல பின்னாடி யார் இருக்கானா, உள்ள ஒருத்தனை பார்த்தோமே நல்லா ஆனழகன் மாதிரி இருந்தான்ல, அவன் தான் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, சரி நீ மட்டும்தான் என்னை வந்து ஏமாத்துவியா, நானும் உன்னை ஏமாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கேஜ் ஆகிருக்கிற அந்த ரிங்கெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு, டே ஆனழகா, நீ என்னை பார்த்துட்டே இருந்தா தானே உள்ள வந்து அப்படின்னதும், யாருமா நீ, எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற, நீ சொல்ற மாதிரி நான்லாம் ஒன்று அப்படி பார்க்கல சரியா, ஆனாலும் நீ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொன்னதும், சரிவா இது உன்னுடைய காரா, உள்ள வச்சு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள வந்ததுமே என்ன அவ்வளோதான், 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஆடா பாவின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகேப்பா, கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்ததுக்கு நன்றி, நான் கிளம்பட்டுமா அப்படின்னதும், என்ன நீ இப்படி பாதியிலே விட்டு போற, அப்படிலாம் நீ போகக்கூடாது, இந்த அந்த ட்ரிங்க்ஸ் அடி, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னதும், இது தெரியாத அந்த கல்யாண பொண்ணு, சரி குடு உனக்காக குடிக்கிறேன்னு சொல்லி மடக்குன்னு குடிச்சிட்றா. அவ்வளோதான், அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் இந்த கல்யாண பொண்ணு ஒரு வீட்டில் கண்முழிக்கிறா. என்ன வீடு எதுனே தெரியல, ஐயோ இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சே அப்படின்னு வேகமாக ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு பார்க்குறா. சிக்னல் வேற கிடைக்கல, என்ன இடம் இது, சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது, நேற்று அப்படி நான் என்ன சரக்கு குடித்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஆனழகன் வந்துடுறான். அடே என்ன இடம்டா இது, என்ன இதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்த அப்படின்னதும், அதுவா நம்ம 2 பேரும் கேம் விளாண்டோம், அந்த கேமில் வந்து நீ தோத்து போயிட்ட, அதனால தான் நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னதும், என்ன பேசிட்டு இருக்கிற நீ, எனக்கு கல்யாணமாக போகுது தெரியுமா அப்படின்னதும், அவன் மெல்ல பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு நீ தானே என்ன சூஸ் பண்ண, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னதுமே இந்த கல்யாண பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. பேக் எடுத்து அவன் மேலே அடிச்சுட்டு, என்னை காப்பாத்துங்க இவன் கடத்திட்டான் அப்படின்னு வீடு ஃபுல்லாக வந்து கத்தி வெளியில் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்கிறான். அப்புறமா கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்தவன், இங்கே
பாரு, வெளியெல்லாம் ஓட முடியாது, உன்னால தப்பிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதோடைய சாவி என் கிட்டலாம் இருக்குது, இங்க பாரு அப்படின்னதும் கல்யாண பொண்ணுக்கு சமக்கம் வந்துடுது. இருந்தாலும் தப்பிக்கலான்னு பாக்குறான். உடனே அவன் பிடிச்சிட்டு நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஒரு எத்து விடுவா பாருங்க. அவ்வளவுதான், அவனுக்கு கதி கலங்கி போயிடுது. கீழே உட்காந்துட டக்குன்னு அவன் மண்டிலேயே ஒரு இதை வச்சு அடிச்சுட்டு அவனுடைய பாக்கெட்ல இருந்து அந்த கீ எடுத்துட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அந்த கதவை வந்து ஓபன் பண்ண போறா. இங்க பாத்துட்டு இருக்கிற நமக்கு திக் திக்குன்னு இருக்குது. அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ல எந்திரிக்கிறான். அதுக்குள்ள நல்ல வேலை இந்த கல்யாண பொண்ணு கதவை ஓபன் பண்ணிட்டு தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு வெளியில ஓடி போக இவன் அசால்ட்டா ரொம்ப கூலா நடந்து வந்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த வீட்டை சுத்தி ஃபென்ஸை வச்சு அடைச்சு வச்சிருக்கான். நீ என்னத்தை வச்சு அடைச்சாலும் நான் தாண்டி போயிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவன் வந்து அதை பிடிக்கவும் அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அப்படியே அவளுக்கு பயங்கரமா சாக்கடிச்சு பொத்துன்னு கீழே வந்துடுறா. ஐயோ உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா, அதுல வந்து சாக்கடிக்கும், உன்னால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் பண்ண தூக்கிட்டு மறுபடியும் ரூம்குள்ள போயிடுறான். ஸோ ரூம்குள்ள போனவன் அவளுடைய காயத்துக்கும் கெட்டு போட்டுன்றான், அவளுடைய கையையும் கட்டி வச்சிருக்கிறான். சரிங்க பாரு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேணாம், எதுக்கு என்ன கடத்தின, உனக்கு காசு வேணுமா இல்லை வேற ஏதாவது வேணுமா அப்படின்னதும் என்ன நீ என்னை இவ்வளோ சீப்பா நினச்சிட்டியா, நான் என்ன உனக்கு கடத்தையா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னதும் இப்போதான் இவளுக்கே தெரியுது இவன் ஒரு சைக்கோ போல அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்க. சரி ஓகே, நீ என்னை கடத்தினதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை மட்டும் விட்டுறேன் அப்படின்னதும் என்னது விட்டுருணுமா, அதெல்லாம் உன்னை அப்படிலாம் விட முடியாது, நம்ம வந்து கேம் விளையாடணும், அந்த கேம்ல நீ ஜெயிச்சா மட்டும்தான் நான் உன்னை விடுவேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னதும் அப்படியா சரி ஓகே என்ன கேம் அதை சொல்லு அப்படின்னு கேட்டதும் அதுவா அது நம்ம ஓடி பிடிச்சி தான் விளையாட போறோம், நீங்க இருந்து தப்பிச்சு போகணும், ஆனா நைட்டு வர்றதுக்குள்ள தப்பிச்சு போயிருக்கணும், ஒருவேளை நைட்டுக்குள்ள நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ எனக்கு சொந்தமானவ, அதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல. சரி எப்போ என்ன அவுத்து விடுவேன் அப்படின்னு கேட்க அதுவா அந்த இப்போ அவுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அவுத்து விட்டுருவானா. ரைட்ரா இப்போ தப்பிச்சு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறா. அவ ஓட ஆரம்பிச்சதுமே கொஞ்ச நேரத்துல இவன் என்ன பண்றான்னா ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய கன்ஸ் இருக்குது, நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குது. ஸோ இவன் ஒரு மிகப்பெரிய சைக்கோ போல. ஸோ அந்த சைக்கோ என்ன பண்றான்னா அதுக்கப்புறம் கன் எடுத்துட்டு ஏபிசிடி எல்லாம் சொல்லிக்கிட்டு எங்க இருக்கீங்க வெரோனிகா அப்படின்னு அந்த பொண்ணுடைய பேரையும் சொல்லி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள எங்க போறதுன்னு தெரியாம தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கா. பாக்குற நமக்கு அள்ளு விட்டுரும். அது போக அங்க சைட்ல பாறையெல்லாம் பார்த்தா பாம்பெல்லாம் இருக்குது. ஐயோன்னு சொல்லிட்டு இவ பயத்துல ஓடி போக ஒரு இடத்துக்கு வந்துடுறா. ஒரு இடத்துக்கு வந்து மிரண்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தா அதாவது ஒரு மலையோடைய எட்ஜுக்கு வந்துடுறா. இப்ப அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. பார்த்தா பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுமத்தில இந்த பொண்ணு இருக்கிறா. இங்க வந்து எப்படி அவன் வீடு கட்டி வச்சான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கூட்டிட்டு வருவான்ற மாதிரி நமக்கு தோணுது. இந்த சைடு அவனை பார்த்தீங்கன்னா எங்க இருக்க நீ எங்கேயுமே ஓடி ஒழிய முடியாது, நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இந்த பொண்ணு தேடி வந்துட்டு இருக்க. சத்தம் கேட்டதுமே இவ ஒரு பாறைக்கு நடுமத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா எங்க போயிருப்பா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு வருமா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படி நீங்க எதுக்கோ ஒன்று மறைஞ்சிருக்கீங்க, அந்த இடத்துல பாம்புலாம் வந்தா எப்படி இருக்கும். ஆனா இங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்துனா இந்த பாம்பை விட மோசமான விஷம் இருக்கிற இந்த மனுஷங்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு பயத்துல நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. நல்ல வேலையா அந்த பாம்பும் எதுவுமே பண்ணல. இவளும் பார்த்தீங்கன்னா வாயில கை வச்சு பொத்திக்கிட்டு அங்கிருந்து அமைதியா தப்பிச்சிட்றா. அப்புறம் நல்ல வேலைடா தப்பிச்சிட வேண்டியதுதான், மலையில இருந்து குதிச்சாவது ஓடிடணும்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி ஒருத்தன் எந்திரிக்கிறான். வேற யாரு, நம்ம ஆனழகன் சைக்கோ தான். வந்து கரெக்டா அந்த பொண்ணையும் பிடிச்சிட. அவ்வளவுதான், அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. தலைவனை பாருங்க நல்லா கார்ல உட்காந்துட்டு அடுத்தது எந்த பொண்ணை பிடிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் போல. அவன் நேரத்துக்கு ஒரு பொண்ணு மஞ்சள் காட்டு மைனா மாதிரி கோச்சிக்கிட்டு எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்க. பின்னாடியே ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பையன் வந்து அடியே ஏன் என்கிட்ட கோவப்பட்டு போற, வா எதுனாலும் பேசி சமாளிச்சுக்கலாம், வந்து கார்ல உட்காரு அப்படின்னு அந்த மஞ்சள் காட்டு மைனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம சைக்கோ சும்மா இருப்பானா, பரவாயில்லையே நமக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சிட்டா, தூக்கிட வேண்டியதுதான் இவளை அப்படின்னு மெல்ல அவங்க கிட்ட வந்து யார் நீ, எதுக்கு இந்த பொண்ணை தொட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நல்ல பையன் மாதிரி விசாரிக்கிறான். ஸோ அந்த தொப்பி போட்டவனும் யாருப்பா நீ, இது என்னுடைய லவர், எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன வாக்குவாதம், அவ்வளவுதான், நீ இதுக்குள்ள தலையிடாத அப்படின்னு சொல்ல. உடனே இந்த சைக்கோவும் மேடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நீங்க இவன் கூட போறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அட இல்லைங்க, இவன் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு இவன் கூட எல்லாம் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்த ஆனழகன் என்ன பண்ணிடுறான்னா அந்த லவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு பத்தி விட்டுட. அந்த லவர் பையனும் டேய் நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொள்ளுவேன்டா அப்படின்னு சபதம் விட்டுட்டு போக இந்த மஞ்சள் காட்டு பொண்ணை வந்து லவர்னு கூப்பிடலாம். ஸோ அந்த லவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சைக்கோ பையனுடைய கார்ல ஏறி உட்காந்துட்றா. இப்போ நடந்தது போதாதான் இவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அப்புறம் என்ன கட் பண்ணா காலையில ஆகுது. பெட்ல இருந்து கண் முழிக்கிறா. அதாவது அந்த தீவுல இருக்கிற அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான் போல. என்னது இது ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ, தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு எந்திரிச்சு உட்காரன். ஆப்போசிட்ல கல்யாண பொண்ணு இருப்பா. அவ பாத்திரிக்கிட்டே அடியே இங்க வந்து நீ வசமா மாட்டிக்கிட்ட, இங்க இருக்கிறவன் ஒரு சைக்கோ, அவன்கிட்ட நீ மாட்டிக்கிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவளுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதுசா இருக்குது. எனது சைக்கோவா, அவன் எவ்வளவு நல்லவன், அவனை பத்தி இப்படி பேசலாமா நீனு அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ வந்துட்டான். என்னாச்சு கண் முழிச்சிட்டியா அப்படின்னு
கேட்கும்போது, அடே இங்க பாருடா, இவன் உன்னை என்ன சொன்னா தெரியுமா, நீ ஏதோ சைக்கோவா, ஏதோ கடத்துறியா, ஏன் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்டதும், ஆமா ஆமா ஒரு சின்ன சண்டையாகி போச்சு, வேற எதுவும் இல்லை, சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கூப்பிட, வேற வழி இல்லாம கல்யாணம் பொண்ணு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே அந்த இடத்துல வந்து உட்கார்றான். அப்புறம் என்ன, இந்த லவர் பொண்ணுக்கு இந்த சைக்கோ ஒரு கொடூரமானவன்னு தெரியாம நல்லா எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு, நேற்று செமையா இருந்துச்சுல்ல, ஆமா எதுக்கு என்ன இங்க தூக்கிட்டு வந்த, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல அப்படின்னதும், அதுவா நீ ரொம்பவே குடிச்சு மட்டை ஆயிட்டேன், அது போக இங்க எதுக்கு ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, இந்த வீக்கெண்ட்ல வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போறோம், அந்த கேமுக்கு கண்டிப்பா நீயும் இருக்கணும், அப்பதானே கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னதுமே நம்ம கல்யாண பொண்ணுக்கு புரிஞ்சு போகுது இவன் எந்த மாதிரியான கேமை சொல்றான்றது. எந்த மாதிரியான கேம், அதான் ஓட விட்டு கொலை பண்றது. இருந்தாலுமே இந்த இடத்துல எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கேன். அப்புறமா ரூம்க்கு வந்ததும் மறுபடியும் சொல்றான், இங்க பாரு அவன் ரொம்பவே கொடூரமானவன், ரொம்பவே பெரிய கொலைகாரனும் கூட, என்னை கடத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான், உன்னையும் கடத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கிறான், உனக்கு எப்படி வந்தோம் ஞாபகம் இருக்குதா, ஏன்னா உன்னுடைய ட்ரிங்க்ஸ்ல அவன் மயக்க மருந்த கலந்துருப்பான், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது தெரியுமா, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த லவர் பொண்ணு சீரியஸ் ஆகாம, என்ன பேசுற நீ, இங்க இருந்து தப்பிக்க முடியாதா, அப்படியெல்லாம் ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா ஒரு பாயிண்ட் கூட சிக்னல் இல்ல. உடனே இவளுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டா பயம் வர ஆரம்பிக்கும்ல, தனி வீடு, சைட்ல வர யாருமே இல்ல, இப்போ இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்பவே பயந்து இருக்கிறதுனால இப்போ என்ன பண்றது அப்படின்னு சாக்காயி பாக்குறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ வந்துட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டியோ அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த லவ்வர் பொண்ணுக்கு பயமே இன்னுமே அதிகமாகுது. என்ன இங்க இருந்து போக விட, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, அவன் அவன்கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பாளே, இங்க இருந்து தப்பிக்கலாம் முடியாது, இங்கேயே தான் இருக்கணும் சரியா, நம்ம நல்லா வீக்கெண்ட்ல கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இருந்தா போலாம் சரியா, இங்கேயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனும் வான் பண்ணிட்டு போயிட. அவ்வளவுதான், இந்த மஞ்சக்காட்டு மைனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நைட் ஆனதும் நம்ம எப்படியாவது தப்பிக்க போகலாம், ஏன்னா அவன் வந்து நைட்டு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ கட் பண்ண நைட் ஆகுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களா இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான ஐடியாவை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் இந்த காட்டுக்குள்ள வந்தாலுமே தப்பிக்கிறதுக்கான வழி தெரியாது இல்லையா, அதனால தலையெல்லாம் சுத்த ஓடிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மஞ்சள் காட்டு மைனா என்ன சொல்றேன்னா, இங்க பாரு எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குது, நம்ம வேணா ஏன் திரும்பி போயிடக்கூடாது, நம்ம சேஃபா அந்த வீட்டிலே இருக்கலாம், அங்க வச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம், ஏன்னா நைட் டைம்ல காட்டுல என்னென்னலாமோ கத்துதுப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க ஓனாய் கத்துற மாதிரியான சவுண்டு கேட்குமா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, 2 பேருக்கும் அல்ல இல்ல. நம்ம கல்யாண பொண்ணு என்ன சொல்றேன்னா, இங்க பாரு வீட்டுல எல்லாம் போனா தப்பிக்க முடியாது, அவன் வந்துட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ பயந்து பின்னாடி மாக்க ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கல்யாண பொண்ணும், அடியே நில்லு, நம்ம எப்படியாவது தப்பிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது அந்த மஞ்சள் காட்டு மைனாக்கு ஏதோ சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சிக்னல் கிடைக்குது, லைட்டா கிடைக்குது அப்படின்னு முன்னாடி மெதுவா நடந்து போறான். ஸோ உங்களுக்கே தெரியும் அங்க என்ன இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது இல்லையா, அவ்வளவுதான், கால் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அந்த பாறையை பிடிச்சிட்டா. அதுக்குள்ள கரெக்டா கல்யாண பொண்ணு வந்து, இதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். அப்புறம் என்ன, இப்போ இவங்க போறதுக்கு வழியும் கிடையாது, நேரா வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இப்போ கட் பண்ணா அடுத்தது வீட்டுக்கு வந்தா வீட்டுல நம்ம சைக்கோ பையன் வந்துட்டான். என்ன கண்ணுங்களா, தப்பிக்க ட்ரை பண்ணீங்க போல, எப்படி இருந்துச்சு அனுபவம், நல்லா இருந்துச்சா, அதுவும் நைட் டைம்ல போய் தப்பிக்க பார்த்துருக்கீங்களே, காலையிலேயே தப்பிக்கிறது கஷ்டமா அப்படி இப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. மஞ்சள் காட்டு மைனா வந்து கொந்தளிச்சிட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஸோ இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கல்யாண பொண்ணு வந்து அட்டாக் பண்றா. ஆனா என்ன பண்றது, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். 2 பேரையும் வசமா பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு சைட்ல காமிச்சா, சைட்ல வந்து இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறான் படுபாவி. இப்பதான் மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை எப்படி பிடிச்சிருந்திருப்பானா, அந்த பொண்ணு இருக்கால, அவ வந்து ஒரு யூடியூபர் போல, அவ பாட்டுக்கு அவளுடைய ஃபேன்ஸ் கிட்ட லைவ் போட்டு பேசிட்டு இருக்க. அந்த லைவை இந்த சைக்கோவும் ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இன்னும் 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உடனே இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி, மேடம் நீங்க தானே அந்த ஃபேமஸான அலியான்ற பொண்ணு, நாங்க வேணா உங்க டேபிள் உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க நானே தனியா இருக்கணும்னு வந்திருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா. உடனே அவங்களும் என்ன பொண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சைக்கோ பையன் சும்மா இருப்பானா, ஏதாவது ஒரு பிளானை போட்டிருப்பான் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிளானை போட்டு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட, ஹலோ சிஸ்டர் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, யாருப்பா நீ, மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னும் 2 பொண்ணுங்க வந்து இந்த சைக்கோ கிட்ட, நீங்க தானே அன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காரலாமா அப்படின்னதும், இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு இந்த யூடியூபர் பொண்ணு கிட்ட என்ன பிட்ட போடுறானா, இந்த மாதிரி தாங்க எனக்கும் நிறைய இது வரும், என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தா யாருமே வரமாட்டாங்கல்ல, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுமே இந்த அப்ரோச் வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போகுது. பரவாயில்லையே
அப்படின்னா வாங்க உட்காருங்க, ஆனால் என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் என்ன இப்படி உட்கார்றதுக்கே பெர்மிஷன் கொடுத்துட்டா, இவன் என்ன கரெக்ட் பண்ணாமல் இருப்பான். ஸோ அதனால தான் கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ கட் பண்ணால் இந்த சைடு 3 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சைக்கோ பையனை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்த வீக்கெண்டில் நான் ஒரு கேம் வச்சிருக்கிறேன், அந்த கேமை விளையாடிட்டு இங்கேருந்து தப்பிக்கிறவங்க போயிடலாம். ஆனால் ஒன்று, ஒருத்தர் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஸோ 2 பேராக டீம் அப் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, புத்திசாலித்தனமாக தப்பிச்சு போகணுன்றதை மட்டும் முடிவெடுங்க, சரியா அப்படின்னதும். ஆனால் நம்ம கல்யாண பொண்ணுக்கு தெரியும் இல்லையா அவன் எந்த மாதிரியான கேமை சொல்கிறான்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதில் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, எனக்கு ஏதாவது ஏமாற்றி தப்பிச்சு இப்போவே ஓடலாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கேற்ற பெனால்ட்டி வந்து நான் கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த 2 பேரும் தப்பிக்க ட்ரை பண்ணீங்கல்ல, ஸோ அதனால உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன். ஆனால் அதை சூஸ் பண்ணுறதை உங்கள் கையில் தான் போட்டிருக்கிறேன், யார் அதிக ஓட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் பிடிச்சிட்டு போவேன் அப்படின்னதும் இந்த புது பொண்ணு ஷாக் ஆகிட்றா. டேய், நான் இப்போ தானடா வந்தேன், அவங்க 2 பேரும் என்ன தானே அப்போ கை காட்டுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே சொல்ல, அதே மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கை காட்டுறாங்க. அப்புறம் என்ன, சூஸ் பண்ணது தான், வா உள்ள போலாமான்ற மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ இங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவங்கள காப்பாற்றிக்கணும்னு தானே நினைப்பாங்க. அப்போ நம்ம மஞ்சக்காட்டு மைனா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நம்ம பேசாமல் அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் பேச்சை கேட்டு நடந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னும் போது அப்போ தான் அந்த கல்யாண பொண்ணு ஒரு உண்மையை சொல்கிறா. கண்டிப்பாக அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான், அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணான் தெரியுமா, நீ வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே மோசமானவன், அவன் என்னை ரொம்பவே கொடூரமாக சித்திரவதையும் பண்ணான் தெரியுமா அப்படின்னும் போது தான் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம கல்யாண பொண்ணு வந்த போஸ்ல அவளை கட்டி போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்திருப்பான் போல, இதுதான் அவனுடைய தண்டனை அப்படின்னு அந்த மஞ்சள் காட்டு மைனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணா அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவளை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி, நீ டான்ஸ் ஆடு, என்னை என்டர்டெயின் பண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறான் அந்த சைக்கோ பாய புள்ள. அவளும் பார்த்தீங்கன்னா பயத்துல ஆச்சு பூச்சின்னு ஏதோ ஒரு சின்ன டான்ஸ் ஆட, என்ன டான்ஸ் இது, ரொமான்டிக்கா ஆடு, சட்டையை கழட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம சட்டையெல்லாம் கலட்டிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா வெளியில 2 பேரும் சண்டை போட்டு மட்டையாயிட்டாங்க போல. உடனே இவனும் என்னன்னு வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கல்யாண பொண்ணை மஞ்சள் காட்டு மைனை அடிச்சு மட்டையாக்கிருக்கிறா. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அவ ஓட ட்ரை பண்ணாப்பா, நீ ஓடனா பெனால்ட்டி கொடுப்பேன்னு வர சொல்லியிருக்கல, அதனால தான் நான் உனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். சரி ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஓட ட்ரை பண்ணா எங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னா நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், அப்போ எனக்கு ஏதாவது நீ ரிவார்டு கொடுக்கணும்ல, என்ன ரிவார்டு கொடுக்க போற அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது என்ன, 2 பேரும் இங்கே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மஞ்சக்காட்டு மைனோடைய பிளான் தான் என்னன்றது தெரியல. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கட்டெல்லாம் அவுத்துட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. இதை பார்த்த மஞ்சக்காட்டு மைனா, அங்க பாரு ஒருத்தி தப்பிச்சு ஓடுறா, புடி அவளை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது, அட பாவி, சொல்லாம விட்டுருந்தா கூட அவ ஏதாவது வழியை கண்டுபிடிச்சிருந்திருப்பா. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளை துரத்திட்டே ஓட ஆரம்பிக்க, பயங்கர திக்குன்னு இருக்கும் அவளுக்கு. காட்டு பாதை யாருமே இருந்த மாதிரி இல்லை, பின்னாடி வர அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே துரத்திட்டு வரான். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பயந்து ஓடி ஒளிஞ்சி எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, ஆனால் என்ன பண்ணுறது, அவன் வந்து வசமாக பிடிச்சிட்றான். கட் பண்ணால் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் இல்லையா. ஸோ 3 பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறான். ஒழுங்காக சாப்பிடுங்க, இனிமேல் என்னுடைய பொறுமையெல்லாம் சோதிக்காதீங்க, ஏன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் கேம் நடக்க போகுது, அந்த கேமில் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னதும் ஸோ எல்லாருமே பயந்துட்டாங்க. என்னடா அவன் பண்ண போகிறான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. ஒருவேளை நீ சின்ன வயசில் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்தியா, ஏதாவது சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி ஏதாவது உனக்கு இருக்குதா, அதனால தான் நீ இப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ என்ன சொல்கிறானா, இங்கே பாரு, நான் எப்போதுமே நல்லவனா வல்லவனா எல்லாமே பயந்து தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன், ஆனால் உன்னுடைய விலாகை பார்த்தேன் பாரு, அன்னையிலேருந்து நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னுடைய விலாகை அடிக்கடி பார்ப்பேன்ற மாதிரி இந்த யூடியூபர் பொண்ணுக்கிட்ட சொல்ல அவளுமே இப்போ ஷாக் ஆகிட்டா. இங்கே பாருங்க, ஒழுங்காக நாளைக்கு நடக்க போகிற கேமுக்கு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னது. உடனே இந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் எடுத்து மடமடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா அவள் மட்டும்தானே இங்கே வில்லன் பேச்சே கொஞ்சம் கேட்குறா. ஸோ கட் பண்ண இப்போ ரூமுக்கு வந்ததுமே அந்த கல்யாண பொண்ணும் யூடியூபரும் பேசிக்கிறாங்க, நம்ம எப்படி தப்பிக்கலாம், ஏதாவது பிளான் போடணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனால் அந்த லவர் பொண்ணை பார்த்தீங்கன்னா இவங்க போடுறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இங்கே பாருங்க, எப்படியும் கேம் நடக்க போகுது, நம்ம போராடி ஜெயிக்கணும், ஜெயிச்சா மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு தெரியும்ல, இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க அப்படின்னு இவா ஓவரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா. அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இவ என்ன சொல்லி சிரிச்சுக்கிறானா, நீங்கெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஸோ இருட்டில் பளிச்சுன்னு தெரிய போகுது, ஸோ நான் தான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பைத்தியமாக சிரிச்சுக்கிறா. இப்போ கட் பண்ணால் கடைசியாக அந்த கேம் நடக்க போகிற டைமும் வருது. ஸோ அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த சைடில் தீப்பந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் ஏற்றி வச்சு ஸோ கேமுக்கான ரூல்ஸை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னன்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு 15 நிமிஷம் டைம் தருவேன், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கணும், விடிய காலையில் வர நீங்கள் இந்த காட்டுக்குள்ளேயே சர்வே பண்ணணும், அதுவும் என் கிட்ட இருந்து. ஒருவேளை நான் உங்களை பார்த்துட்டேன்னு
வச்சுக்கோங்களேன், நான் உங்களை எலிமினேட் பண்ணிடுவேன். ஒருத்தங்க மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னதுமே 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த யூடியூபரான அந்த புது பொண்ணு மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்க. இவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி மிரட்ட உடனே மற்ற 2 பொண்ணுங்க வந்து அடியே அவங்ககிட்ட ஏன் வச்சுக்கிற, வா ஓடுவோம் அப்படின்னு அவளையும் கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே பரபரப்பாகுது இந்த சீன்லாம். 3 பேரும் தலை தெரிக்க ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடி வர, நம்ம லவர் பண்ணால முடியலை, அவள் ஒரு இடத்துல உட்காந்துட்டா, இதுக்கு மேலே என்னால் வேகமாலாம் வர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது இந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வேகமாக வந்துட்டு இருப்பா. அந்த டைமில் அவளுடைய காலில் ஏதோ ஒரு ஒயர் தட்டுப்பட்டதும் மேலே இருந்து ஒரு இது வந்து அவள் மேலே சொருக வருது. ஸோ ஏதோ ஒரு ட்ராப் போல. ஆனால் நல்ல வேலையாக நம்ம கல்யாண பொண்ணு அவளை காப்பாற்றிட்டா. ஸோ அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த ஆபத்து புரியுது. இந்த மாதிரி இந்த ஐலாண்டில் நிறைய ட்ராப்பை வந்து அந்த பைத்தியக்காரன் செட் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும்னா இன்னுமே நம்ம வந்து உஷாராகணும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல இருந்து பேசி, இந்த ட்ராப் இருந்துச்சு இல்லையா, இதை நம்ம அவனுக்கு சாதகமாகவே செட் பண்ணலாம். இந்த இடத்துல என்னென்ன ட்ராப் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவனுக்கு அகைன்ஸ்டாகவே நம்ம செட் பண்ணி வைக்கலாம். அப்போ நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அவனை கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பையன் வர்ற மாதிரியான சவுண்டு கேட்டுருது. அவ்வளோதான், பயந்து போய்ட்றாங்க. டேய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்க, இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறான். இங்கே பாருங்க, நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், அதனால என்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா நார்த் சைடில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஏதாவது பார்த்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு இவன் நைஸ் ஐஸ் வச்சுட்டு இருக்கிறான் போட்டு தள்ளுறதுக்காக. ஆனால் 3 பேரும் இப்போ உஷாராக இருக்காங்க இல்லையா, அதனால என்ன பேசிக்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நம்ம எப்படியாவது அவனை பிளான் பண்ணி நம்ம ட்ராப் இருக்கிற இடத்துக்கு வர வைப்போம். ஸோ நம்ம பிரிஞ்சு அவனை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக ஓடி ஏதோ தொலைஞ்சி போன மாதிரி கத்திட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் நம்ம கல்யாண பொண்ணு பிரிஞ்சு போக கரெக்டாக இந்த லவர் பொண்ணு இருப்பாள்ல, அவள் வந்து நான் இங்கே தான் இருக்கேன், இந்த சைடு வா அப்படி நைஸாக நம்ம கல்யாண பொண்ணை கூப்பிடுறா. ஸோ அந்த கல்யாண பொண்ணும் சரி அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல அப்படின்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது இந்த வில்லன் பயப்புள்ள. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆளா தோத்து போக போற போல, எப்படி இருந்துச்சு நம்மளுடைய கேமு அப்படின்னு பார்த்தா சைட்ல இருந்து அந்த லவர் பொண்ணு வெளியில வரா. ஸோ அவன் என்ன சொல்லிட்டு வரானா, இங்க பாரு தலை, நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன், நான் எப்போதுமே உன் சைடு தான், ஏன்னா இந்த கேம்ல ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும், ஸோ அது நானாவே இருந்துட்டு போறேன்னு, ஸோ நான் உன் சைடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ வில்லன் கையை பிடிக்க ட்ரை பண்ண. ஆனா அவன் விடுவானா, ஆல்ரெடி அவன் மோசமானவனாச்சு. இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, கேம்னா கேமா இருக்கணும், ஸோ நீயே வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டேன், சரி ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நம்ம புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து பார்க்குறா. என்னன்னு பார்த்தா நம்ம கல்யாண பொண்ணு மட்டும் அழுதுட்டு இருக்கிறா. கீழே அந்த லவர் பொண்ணு விழுந்து செத்து கிடக்குறா. அட பாவி, அவன் கொன்னுட்டான் போல. ஸோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவன் பதறிட்டு கேட்க, அவன் கொன்னுட்டான், அவன் தான் காரணம் அப்படின்னு இவன் பயத்தில் அழுதுட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சைக்கோவும் வந்துட்டான். சேச்சே மாட்டிக்கிட்டியா, இப்போ நீயும் வசமாக மாட்டிக்கிட்ட, எல்லாருமே வசமாக மாட்டிக்கிட்டீங்க, ஸோ எல்லாருமே இந்த கேமில் தோற்று போயிட்டீங்களா, உனக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. அதாவது அந்த லவர் பொண்ணு இருக்கால, அவகிட்ட உங்கள் 2 பேரில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னதும் உடனே அவள் வந்து நம்ம கல்யாண பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறேன்ற பேரில் நம்ம கல்யாண பொண்ணை அவளை கீழே தள்ளி விட்டுருவா. அதனால ஒரு கல்லுலேயே அடிபட்டு அந்த இடத்துல அவள் செத்து போயிடுவான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இதுதான் யாரையுமே நம்பக்கூடாது, சரியா? அது போக இப்போ நான் உனக்கு தெரியாதது ஒன்று சொல்லட்டுமா, என்ன தெரியுமா, இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னுடைய பிளானு ஒன்றை மட்டும்தான் இங்கே தூக்கிட்டு வர்றது அப்படின்னு இப்போ தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இந்த சைக்கோ இருக்கான்ல, இவன் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லவனாக தான் இருந்திருப்பான். ஆனால் வாழ்க்கையில் ரொம்பவே போரிங்காக ரொம்பவே தனிமையாக இருந்திருப்பான். அதே மாதிரி தான் அந்த லவர் பொண்ணும் ரொம்பவே தனியாக அவள் பாட்டுக்கு அவள் வேலை உண்டு, அவள் லைஃப் உண்டுன்னு சொல்லிட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அந்த டைமில் தான் ஒரு இதையும் சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம், யாரை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க, அப்போ தான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா. உடனே என்ன பண்ணியிருக்கானா, இவன் வர லைவ் பார்த்து இந்த யூடியூபருக்கு ஃபேன் ஆச்சு, அதனால அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அவளை கடத்திட்டு வர்றது தான் இவனுடைய பிளானு. ஆனால் அன்னைக்கு இவன் கிட்ட வாண்டடாக மாட்டினது நம்ம கல்யாண பொண்ணு. சரி அடுத்த நாளாவது போய் அவளை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யூடியூபரை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பான். ஆனால் அந்த டைமில் வாண்டடாக வந்து மாட்டினது தான் இந்த மஞ்சக்காட்டு மைனா. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த யூடியூபரையும் பிடிச்சிருந்திருப்பான். ஸோ உன்னால தான் இவங்க 2 பேரும் மாட்டி இந்த கேமில் வாண்டடாக வந்து கலந்துக்கிட்டாங்க. எப்படி நம்மளுடைய விளையாட்டு அப்படின்னதும் இந்த கல்யாண பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கதர்ரா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னால தான் சொல்லி யூடியூபரை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறா. யூடியூபர் பொண்ணுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யூடியூபர் பொண்ணை அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு, நீ இவளை வச்சு என்ன வேணாலுமே பண்ணிக்கோ, எனக்கும் இதில் சம்மந்தம் கிடையாது, என்னை விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிக்கேன். ஆனால் இந்த சைக்கோ சும்மா இருப்பானா, ஒழுங்கு மரியாதை
மரியாதை நிற்கிறியா அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்க இந்த யூடியூபர் பொண்ணு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவனுடைய கண்ணை பிடுங்கி அவனுக்கு எதிராகவே சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ இதை வந்து அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம கல்யாண பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவளும் கூட சேர்ந்து இப்போ அந்த சைக்கோவை அட்டாக் பண்ண. ஆனால் அந்த சைக்கோ தெரியாமல் சுட்டதில் யூடியூபருக்கு காலில் வந்து குண்டடி பட்டுருது. இந்த கேப்பில் நம்ம கல்யாண பொண்ணு என்ன பண்ணுறான்னா கீழே கடந்த கல் எடுத்து அவனுடைய மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு, இவன்கிட்ட மாட்டிடாத ஓடிடு அப்படின்னு கத்தவும் இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம யூடியூபர் பொண்ணு பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கேருந்து ஓடுறான். ஆனால் அந்த சைக்கோ சும்மா இருப்பானா? மறுபடியும் நம்ம கல்யாண பொண்ணை அடிச்சு எங்கே போனாவா உண்மையை சொல்லு, எந்த டைரக்ஷனில் போனா, நீயும் தோத்துட்ட, இப்போ நான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக அடித்து சித்திரவதை பண்ணுறான். கட் பண்ணால் அந்த சைடு இந்த யூடியூபர் பொண்ணு பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறா. அவளுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே எண்ணமே என்னால் தான் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் இப்படி இருந்தது தான் அவங்கள இப்படி பண்ணியிருக்குது, அந்த சைக்கோவையும் இன்ஸ்பயர் பண்ணது இவாதான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள் இல்லையா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டு ஒரு இடத்துக்கு போகவும் ஒழுங்கு மரியாதையாக நிற்கிறியா இல்லைனா இவளை கழுத்தறுத்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அந்த சைக்கோ வந்துடுறான். இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒழுங்காக அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த கல்யாண பொண்ணை பார்த்தீங்கன்னா நீ நிற்காத, நீ ஓடிடு, இவங்கிட்ட மாட்டிடாத அப்படின்னு அவள் இந்த யூடியூபர் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. உடனே நம்ம யூடியூபர் பொண்ணும் இங்கே பாரு, உனக்கு வேண்டியது நான் தானே, என்ன பிடிச்சிக்கோ, அவளை விட்டுரு, எனக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அவளை ஏன் நீ இந்த மாதிரி துன்புறுத்துற அப்படின்னு கேட்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு அவளை விட்டுற வேண்டியது தான், அவள் தான் கேமில் தோத்துட்டால, ஸோ மொத்தமாக விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து கழுத்தறுத்து கொடூரமாக சாகடிக்கிறான். சே இவளாவது தப்பிச்சிருக்கணுன்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த யூடியூபர் பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். நீ ஒரு பைத்தியம்டா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி கத்திட்டு இருக்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, என்னுடைய இன்ஸ்பிரேஷனே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கிட்ட வரவும் டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஓ எனக்கு அகைன்ஸ்டாகவே நீங்கள் என்னுடைய ட்ராப்பு செட் பண்ணியிருக்கீங்களா, இது என்ன நான் கவனிக்காமல் ஒரு கூமுட்டையாக இருப்பேன்னு நினச்சியா அப்படின்னு அதை தாண்டி வந்து இப்போ உன்னுடைய கதையும் முடிய போகுது, ஆனால் கடைசியாக எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குதே உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்ட, பொண்ணுங்களாக இருந்தால் வீக்காக இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கிற ஒரு கயிறை பிடிச்சி இழுத்துறா. அப்போ வேகமாக பின்னாடி இருந்து அந்த மரக்கட்டெல்லாம் வந்து அவன் மேலேயா கொடூரமாக சொருகுது. அந்த டைமில் கரெக்டாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ கடைசியாக அந்த பொண்ணு மட்டும் எப்படியே தப்பிச்சிடுறான். ஸோ இப்போ தான் எப்படி அந்த ட்ராப் வந்து செட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ராப்பை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் ஆல்ரெடி இருந்த மாதிரி செட் பண்ணாமல் பின்னாடி இருந்து வர்ற மாதிரி செட் பண்ணுவோம், செட் பண்ணிவிட்டு அவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரோன்ற மாதிரி தான் 3 பொண்ணுங்களும் பிளான் போட்டிருந்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இவன் மட்டும் இப்போ கடைசியாக தப்பிக்கிற மாதிரி இருக்கிறான். இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் இவளை பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற கோவத்தில் கீழே கடந்த கம்பி எடுத்து அவனை கொடூரமாக அட்டாக் பண்ணுறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயே அவன் செத்து போகிறான். இவன் மட்டும் இப்படியே தப்பிச்சிட்றான். அப்புறம் என்ன கரெக்டான வழியையும் கண்டுபிடிச்சி அங்கேருந்து போய்டுவோன்ற மாதிரி நம்ப வேண்டியது தான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கான்செப்ட் வந்து நல்லா இருந்தாலுமே இன்னுமே பயங்கர த்ரில்லாக அந்த படத்தை எடுத்துருக்கலான்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னுமே நிறைய ஆபத்து வைக்கிற மாதிரியும் நிறைய சேலஞ்சஸ் வைக்கிற மாதிரியும் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.